முகத்துல, கழுத்துல மற்றும் அக்குள் பகுதியெல்லாம் கருமை நிறம் உங்களுக்கு இருக்கா? இது சரியாகிறதுக்கு என்னென்ன இயற்கை வழிமுறைகள் இருக்குன்றத இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சருமத்தில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு, ஒரே மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்கு. அந்த சீக்ரெட் மெடிசன் என்னன்றதும் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் வீடியோவா போஸ்ட் பண்றேன். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சருமத்தில் அங்கங்கே ஏற்படக்கூடிய கருமை நிறத்தில் திட்டுக்கள். பொதுவாகவே சித்தர்கள் சித்த மருத்துவத்தில் சரும பிரச்சனைகளுக்காக நிறைய மூலிகைகள், உணவு முறைகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இப்போது நிறைய பேருக்கு நம்ம மிரரை பார்த்தாவே தெரியும், ஃபேஸில் என்னடா அங்கங்கே நமக்கு கருமை நிறத்தில் திட்டுக்கள் தெரியுதே. அதுவும் முக்கியமாக பார்த்தோம்னா வாயை சுற்றி கருப்பாக இருக்குது, ஆக்சில் அதாவது அக்குள் பகுதியில் கருப்பாக இருக்குது, தொடையிடுக்கில் கருப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கருமை நிறம் போகிறதுக்கு என்ன பண்ணலாம்? கையிலே பார்த்தோம்னா ஃபோராமில் முன்கை பகுதி ரொம்ப கருப்பாக இருக்குது. ஸோ ட்ரெஸ் போடும்போதே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆர்ம்ஸில் ஒரு கலராக இருக்குது, ஃபோராம் முன்னாடி முன்கை பகுதியில் ஒரு கலராக இருக்குது. அதுவும் ஆக்சுவலி அக்குள் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிட்ஸில் நிறைய பேருக்கு இந்த கருமை நிறம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எதனால் அப்படின்னே தெரியாது. அதிகமாக ஸ்வெட் ஆச்சுனாலும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிஸ்ட், இதில் டெர்மாய்ட் சிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ ஆக்சிலால் உங்களுடைய ஆம்பிட்ஸில் கட்டிகள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது லிம்ஃப்னோட் என்லார்ஜ்மெண்ட்டா இல்லை ஃபாலிகுலைட்டிஸ் கண்டிஷன் இந்த மாதிரி இருக்கும்போதும் நமக்கு அக்கல் பகுதியில் கட்டிகள் நிறைய பேருக்கு வரும். ஸோ இதனாலையும் அது ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்படியே கருமை நேரத்தில் ஆற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் கிராயின் ரீஜியனில் இன்னும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஒபீஸாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எங்கெல்லாம் ஸ்கின் ஃபோல்ட்ஸ் இருக்கோ, தசை மடிப்பு தெரியுதோ அந்த இடத்துலலாம் கருமை நிறத்தில் இருக்கும். பெண்கள் ஒரு சிலருக்கு அண்டர் பிரெஸ்ட், ஸோ மார்பகங்களுக்கு கீழே கருமை நிறத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் டோன் ஈவனாக இல்லாமல் இருந்து இந்த கருமை நிறம் மறையிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இது ஒரு முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு சரும பிரச்சனையா, ஒரு நோயாக மாறுமா, இல்லை இதை நம்ம ஈஸியாக சரி செஞ்சுக்கலாமா? நிறைய பேருக்கு முகத்தில் அந்த கருமை நிறத்தில் புள்ளி புள்ளியாக இருக்கும், ஸ்பாட்ஸ் நம்ம பார்க்குறோம். அதாவது பிளாக் ஸ்பாட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்னிஸ், அதாவது பிம்பிள்ஸ் அதிகமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த பிம்பிள்ஸ் அதிகமாக வந்து திரும்ப என்ன ஆகுதுன்னா அது க்யூர் ஆகாத மாதிரியே இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது க்யூர் ஆகுதுன்னா அது ஸ்காரா தழும்பா மாறுறது, இல்லை இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வர்றது, இந்த மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி தான் ஆக்சிலாலையும் இந்த பிரச்சனை இருக்கும். இதுக்கு சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல நீங்கள் ஒரு ஹார்மோன் டெஸ்ட் எடுத்துருங்க. அதுவும் பெண்களாக இருந்தால் கட்டாயமாக ஹார்மோன் டெஸ்ட் எடுத்துடணும். தைராய்டு லெவல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் எவ்வளோ இருக்குன்னு கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இது ரெண்டுமே பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்ம சரி செய்யும்போது சருமத்தில் இந்த பிரச்சனைகளும் சரியாகும். ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய ஸ்பெஷல் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ அதை அப்ளை பண்ணும்போதே ஒரு 7 நாட்கள்லேருந்து 10 நாட்களுக்குள்ளேயே ஸ்கின்னோட கலர் நமக்கு சேஞ்ச் ஆகிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ நார்மல் ஸ்கின் டோன் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் பவுடர் போட்டு நீங்கள் குளியல் எடுத்துக்கும் பொழுதே அந்த கருமை நிறம் எல்லாமே நமக்கு மறைய ஆரம்பிச்சிடும். டெட் செல்ஸ் எல்லாமே நம்ம சருமத்திலேருந்து அப்படியே குறைஞ்சி வந்துடும். இப்போது எந்த மாதிரி, இப்போது நமக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இல்லை பிசிஓடி ப்ராப்ளம் ஒரு சில பெண்களுக்கு இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி கருமை நிறம் இருக்கலாம். ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சுகர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி இருக்கலாம். டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் குறைபாடு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம். இதை நம்ம சரி செய்கிறதுக்கு ரெகுலராக என்னங்க பண்ணலாம்? தினம்தோறும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா குளியல் எடுக்கணும். ஈவினிங் நீங்கள் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் காய்ச்சாத பால் இருக்கு இல்லையா, பசும் பால், இதை நல்ல ஒரு காட்டனில் டிப் பண்ணி எங்கெல்லாம் நமக்கு கருமை நிறத்தில் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா வைப் பண்ணி ஸ்லோவாக அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வைப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இது எதற்காக நம்ம மில்க் அப்ளை பண்ணுறோன்னா இந்த டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிடும்.
நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இப்படி இருக்குங்க. அதிகமாக ஆம்பிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஆகுது இல்லையா, அதிகமாக வியர்வை வர்றதுனால தான் இந்த மாதிரி அங்கே பாக்டீரியா தொற்றுக்கள் இருந்து ஸ்கின்னோட கலரே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும், கருமை நிறம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மில்கை வச்சு காய்ச்சாத பசும் பால் வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை வைப் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில் வேறு என்னென்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரை டீஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி எடுத்துக்கோங்க. ஸோ முல்தானி மெட்டி அப்படின்னு சொல்கிறது ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்தை போக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு முல்தானி மெட்டி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி எடுத்துக்கோங்க. குப்பை மேனி இலை பொடி ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கணும். ஸோ குப்பை மேனி அப்படின்னு சொல்கிறது மேனியை சருமத்தை பொலிவாக ஆக்கக்கூடியது. ஸோ அந்த சருமத்தை நமக்கு பொலிவாக ஆக்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது இந்த குப்பை மேனி. ஸோ குப்பை மேனி ஒரு அரை ஸ்பூன். ஸோ முல்தானி மெட்டி, குப்பை மேனி எடுத்துக்கோங்க. கோரைக்கிழங்கு பொடி, கிச்சிலை கிழங்கு பொடி, மஞ்சட்டி. ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட்டாக கூட எடுத்து நம்ம ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே ஒன்றா கலந்து வச்சுட்டு அப்பப்போ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 5-6 துளிகள் எலுமிச்சை சாறு விட்டுக்கோங்க. தயிர் இருந்தால் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஸோ ஒரு 5-6 துளிகள் எலுமிச்சை சாறு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் தயிர். ஸோ தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து எங்கெல்லாம் உங்களுக்கு கருமை நிறத்தில் இருக்கோ, முகம் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணலாமா, தாராளமாக ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆம்பிட்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் க்ராயின் ரீஜனில் தொடையெடுக்க பகுதியிலையோ பேக் சைடில் எங்கெல்லாம் நமக்கு கருமை நிறமாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே இதை அப்ளை பண்ணிக்கலாம். எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஒரு 1 hour கூட இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கிட்டே வாங்க. ரெகுலராக இதை யூஸ் பண்ண கருமை நிறம் மறைந்து சருமம் பொலிவாக பழைய கலரில் உங்களுக்கு நீங்கள் பழைய மாதிரி எனக்கு ஸ்கின் டோன் வரணும், வெயிலில் போயிட்டு வந்தால் ரொம்ப கருமை நிறமாகுது, திடீர்னு முகம் மட்டும் கருத்துருச்சு, கை மட்டும் கருத்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கலவையை நீங்கள் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி வேறு என்னங்க நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்கு எடுக்கக்கூடிய சில விஷயங்கள், டீடாக்ஸ் மெடிசன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணுங்க. ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கான வழிமுறைகள் என்னவோ அது எல்லாமே பார்க்கணும். ஸோ அதிகமான புளிப்பு, முக்கியமாக புளி சேர்த்து சாப்பிட்றீங்களா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. புளி சேர்த்து சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அதை குறைச்சிக்கோங்க. அசைவ உணவுகள், சீ ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றவங்களுக்கும் சருமத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இதுக்கு பதிலாக நான் என்னங்க அதிகமாக சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுத்துக்கோங்க. வெள்ளை பூசணி முக்கியம், சுரைக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வாழைத்தண்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வாழைத்தண்டு ரிச் ஃபைபர் இருக்கிறதுனால அது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாமே வெளியேற்றக்கூடியது. ஸோ இது கூட நம்ம இன்டர்னலாக ஒரே ஒரு மெடிசன்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அது என்னென்னா பரங்கிப்பட்டை சூரணம். இந்த பரங்கிப்பட்டை சூரணம் முக்கியமாக எல்லா வகையான சரும நோய்களுக்குமே சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஸோ அந்த பரங்கிப்பட்டை சூரணம் ஒரு 1/2 டீஸ்பூன் பால் இல்லைன்னா வெந்நீரில் வெதுவெதுப்பான வெந்நீரில் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு நல்லாவே வெளியேறும். ஸோ சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே உதிர்ந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ முகத்தில் வாயை சுற்றி கருப்பாக இருக்குது இல்லைங்க, கழுத்தை சுற்றி கருமை நிறம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இன்டர்னலாக நம்ம சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சரும நோய் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.